அவரால் கொஞ்சம் ஆப்ரேஷன் சரியா பேச முடியல அவரால். ஸோ அதனால நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஃப்ரெண்டுக்காக நான் வந்து அட்டெண்டரா இருக்கேன். அவருக்கு வந்து நோஸ்ல ஒரு சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ வந்தோடனே அழகா டேக் கேர் பண்ணாங்க. எனக்கு ரூம்ஸ் அலாட் பண்ணாங்க. அப்புறம் அவர் உடனே உடனே எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு எல்லாமே ஸ்கேன்ல எடுத்து உடனே அவருக்கு ஆப்ரேஷன் அமைச்சிட்டாங்க. உடனே சர்ஜனை வர வச்சுட்டாங்க. சர்ஜனை வர வச்சு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இவ்வளவு டூரேஷன் போவோம். ஆக்சுவலி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 1 hour எக்ஸ்ட்ராவே போச்சு. அப்படின்ற கூட நாங்க ரொம்ப வரிடா இருந்தோம். நானும் சிஸ்டர்ஸும் ரொம்ப வரிடா இருந்தோம். ஆனா இன் பிட்வீன் கேப்ல வந்து நர்ஸ் எல்லாரும் தெளிவா சொன்னாங்க இதான் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு 1/2 hour இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் 1/2 hour முடிச்ச உடனே ஐசியூ ஷிஃப்ட் பண்ணாங்க. ஐசியூல நாங்க பார்க்கலாம்னு கேட்டு ஷோர் பார்க்கலான்னும் போது அப்பயும் அவங்க உடனே ஆக்டிவா இருந்தாங்க எல்லாரும். ஆக்சுவலா ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க எல்லாரும். டாக்டர்ஸ் வந்து ரொட்டீனா சேஞ்ச் ஆயிட்டே இருந்தாங்க. அப்புறம் நைட் டியூட்டி டாக்டர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எக்ஸ்பிளைன் பண்ண உடனே வந்து பார்த்தோம். பார்த்தா பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனால பேச முடியல. முக்கியமா அவனால மூக்ல வந்து இதுவே பண்ண முடியும், ப்ரீத்திங் பண்ண முடியாது. ஸ்லீப் ரெடி நல்லாவே பண்றான் அவன். இது நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் ஃபுட் கூட கரெக்ட் டைமுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆக்சுவலி நல்லா இருக்கான் ஃப்ரெண்ட் வந்து நல்லா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி ஃபுட்டுக்கும் கரெக்ட் டைமுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஐசியூல நல்லா ஃப்ரெண்ட்லி கேரா இருந்தாங்க. எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்ட் அங்கதான் உட்காந்துருக்கா. நல்லா ஆக்டிவாவே இருக்கா அவன். நேற்றுக்கு நாங்க வரிடா இருந்தா இப்ப நான் சிரிச்சுட்டே இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆஃப்டர்நூன்.